1893ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 11ஆம் நாள் சிக்காகோ நகரிலே சர்வமத சபையிலே விவேகானந்தர் உரையாற்றுகிறார். எல்லா மதங்களும் எங்களுக்கு ஏற்புடையது, எல்லா மதங்களையும் நாங்கள் போற்றுகிறோம். எல்லா மதங்களிலும் நல்லவர்களும் பிறந்திருக்கிறார்கள், கெட்டவர்களும் பிறந்திருக்கிறார்கள். ஆக ஒரு மதம் உயர்வானது, ஒரு மதம் தாழ்வானது என்ற கூற்றுக்கே இடமில்லை. இந்த பூமி மாதா மத வெறியர்களால் இரத்தக்கரை படியாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை விட பல 100 மடங்கு முன்னேற்றம் அடைந்திருக்கும். இன்றைக்கு காலையிலே இந்த சர்வமத சபை ஆரம்பிப்பதற்காக ஒலிக்கப்பட்ட மணியோசை மத வெறியர்களுக்கும் மத ஆச்சரியங்களுக்கும் சாவுமணியாக அமையட்டும் என்று அங்கே முழங்கினார். அதைத்தான் தமிழ் இனமும் திராவிட இயக்கமும் அன்று முதல் இன்று வரை அதை நாம் பின்பற்றி வருகின்றோம். நாமக்கல்லார் பாடுவார், அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றே சில பேர் சொல்வார்கள், வல்லான் பரம் மண்டலத்தில் இருக்கும் தேவன் என்பார்கள். எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றதே, அந்த பொருளை நாம் நினைந்து அனைவரும் ஒன்றாய் வணங்கிடுவோம். எந்த பொருளை எவர் எப்படி தொழுதால் நமக்கென்ன, நிந்தை பிறரை பேசாமல் நினைவில் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், வணங்கிடுவோம், என்றும் சுகமாய் வாழ்ந்திடுவோம். அதை போலவே எல்லோரும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைப்பயணம். அவர் தன்னை பற்றி நினைக்கவில்லை, தன் உயிரை பற்றி அவர் நினைக்கவில்லை. மருத்துவர்கள் சொன்னார்கள் நடைப்பயணம் வேண்டாம் என்று, வீட்டிலே உள்ளவர் சொன்னார்கள், நாங்கள் சொன்னோம். திருவள்ளுவர் சொன்னார், திருமூலர் சொன்னார், உடலால் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என அந்த உடலை படுத்தி இவர் பொருட்படுத்தவில்லை. 10 நாட்களுக்கு மேலாக இன்றைக்கும் நடந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தலைவன் வள்ளுவன் கூறுவானே, மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வானுக்கு இல்லை தன்னுயிர் அஞ்சும் வினை. எவன் மக்கள் பேரில் கருணை உள்ளவனாக இருக்கிறானோ, மக்களுக்காக பாராடுகிறானோ, அவனுக்கு உயிரை பற்றிய அச்சம் எப்பொழுதும் இல்லை. அப்படிப்பட்ட தலைவன் தான் நமது தலைவன்.